X இன் வருமானத்தில் 5% Y இன் வருமானத்தில் 15% சமம். Y இன் 10% வருமானமானது Z இன் 20% வருமானத்திற்கு சமம். இங்கு Z இன் வருமானம் ரூபாய் 3000 எனில் X, Y, Z இன் மொத்த வருமானத்தை காண்க. சோ இந்த மாதிரி வினா கொடுக்கப்பட்டாலே பொதுவா வரக்கூடிய நிகழ்வு தான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டால செகண்ட் டேட்டால யார் காமனா வரான்னு பாத்தீங்கன்னா Y காமனா வராது. இங்க X ஓட வருமானம் பாத்தீங்கன்னா Y ல என்ன சொன்னீங்கன்னா அதை மாத்தி எடுத்துக்கணும். Y ஓட வருமானம் பாத்தீங்கன்னா இங்க மாத்தி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப Y ஓட வருமானம் பாத்தீங்கன்னா இங்க 5%. அப்ப அடுத்த டேட்டால பாத்தீங்கன்னா இங்க Y வரதுனால அப்ப Y ஓட வருமானம் இங்க மாத்தி எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த 10% Z க்கு ஈக்குவல். ஓகே? அப்ப Y ஓட வருமானம் பாத்தீங்கன்னா 20%. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த 5%க்கும் 20% ஃபோக்கஸ் இருக்கணும். அங்க Y ஓட வேல்யூ 20%, இங்க Y ஓட வேல்யூ 5%. சரிங்களா? அப்போ பாருங்க எத்தனை 5 20? 4 5 20. அதனால ஃபர்ஸ்ட் டேட்டாவை நீங்க 4 ஆல பெருக்கணும். இப்ப 4 ஆல பெருக்கினா 4 5 20 ஆயிடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா இது வரைக்கும் வரதுனால இது 4 ஆல பெருக்கினா எவ்வளவு ஆயிடும்? 60. 5 × 60. அப்ப X = Y = Z. இப்போ X ஓட வேல்யூ 60. Y ஓட வேல்யூ மாத்தி எடுத்துக்கணும். அப்ப 20. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா Y ஓட வேல்யூ 20 தான் இருக்கு. நோ ப்ராப்ளம். அப்ப Z ஓட வேல்யூ இங்க மாத்தி எடுத்துக்கணும். அப்ப 10. சரிங்களா? 0 0 கேன்சல். கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா Z இன் வருமானம் கொடுத்திருக்கான் 3000 ரூபாய். ஓகேங்களா? அப்ப Z ஓட பங்கு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு. ஓகே? ஒரு பங்கு 3000. அப்ப மொத்த பங்கு பாத்தீங்கன்னா 6 2 × 8 8 1 × 9. சரிங்களா? 9 பங்கு மொத்த பங்கு. அப்ப 9 × ஒரு பங்கோட வேல்யூ 3000. அப்ப 9 3 27. அப்ப 27000 ரூபாய். அவ்வளவுதான். கேள்விதான் ரொம்ப பெரிய கேள்வி. ஆனா ஆன்சர் ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.